ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலில் இலவச தரிசன டிக்கெட் வாங்குவதற்கு ஆட்களே இல்லைங்க தற்பொழுது வரைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணி நேரம் கடந்து டிக்கெட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுபோக நேரடி சர்வதர்ஷனுக்கே 6 முதல் 8 மணி நேரம் தாங்க ஆகுது. இதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு, திருமலை திருப்பதி கோயிலுடைய இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் திருப்பதியில் இரவு 9 மணிக்கு வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களையும் இரவு 9 மணிக்கு தொடங்குறாங்க இலவச தரிசன டிக்கெட். அந்த 3 இடத்துடைய கூகுள் மேப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது இன்றைக்கே டிக்கெட் அதாவது நேற்று நைட் டிக்கெட் வாங்கி இன்றைக்கி காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 14,000 டிக்கெட்டும், அதன் பின்பு இன்று அதிகாலை டிக்கெட் வாங்கி நாளை அதிகாலை தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 4,000 டிக்கெட்டும், மொத்தமாக 18,000 டிக்கெட் பக்தர்களுக்காக வழங்கப்பட்டது. அதில் நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய இன்று தரிசனம் பார்க்கும் 14,000 டிக்கெட்டும் இன்று காலை 6:12 காலி ஆயிடுச்சு. அதன் பின்பு இன்றைக்கி காலையில் டிக்கெட் வாங்கி நாளைக்கு அதிகாலையில் தரிசனம் பார்க்கும் 4,000 டிக்கெட் தற்போது வரை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது 9:05 நமக்கு கிடைச்ச அப்டேட் 27ஆம் தேதியோட டிக்கெட் காலை அதிகாலை 3 மணி ஸ்லாட் கொடுத்துட்ருக்காங்க. 9 மணி நிலவரப்படி 1281 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தை தேவஸ்தான சபா சொல்லியிருக்காங்க. நம்ம டெலகிராம்லேயுமே ஆட் பண்ணியிருக்கோம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ஸ்ரீவாரிமெட்டில் தினசரி காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டி என்ட்ரி பாயிண்டில் தினந்தோறும் 3,000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த டிக்கெட் வாங்கிட்டால் நடைபாதை வழியாக தான் நீங்கள் போகணும். இன்றைக்கி 3,000 டிக்கெட் ஒதுக்கப்பட்டது. காலை 9 மணி நிலவரப்படி 1,592 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் ஸ்ரீவாரிமெட்டில் மதியம் 1-2 மணி நேரம் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 மணி நேரம் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பெரிய லெவலில் கூட்டம் இல்லை. நேற்று இரவு 9 மணிக்கு கொடுத்த டிக்கெட் இன்றைக்கி காலையில் 10:30 மணி வரைக்கும் இருக்குன்னா அந்த கூட்ட நிலவரத்தை நீங்களே கம்பேரிசன் பண்ணிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். வருகின்ற பக்தர்கள் வீக் டேஸில் செவ்வாய் முதல் வியாழன் வரை வந்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், வெள்ளிக்கிழமை கூட நார்மலாக இருக்கும், சனி ஞாயிறு எப்பயுமே க்ரௌடு இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது 25/2/2025 அன்று 65,127 பேர் தரிசனம் பார்த்ததாகும், 19,307 பேர் மொட்டை அடித்ததாகும், 4,29,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், எவ்வித குடோன்லையும் வைக்கவில்லை என்றும், வெறும் 8 மணி நேரம் தான் தரிசனத்துக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் 300 தரிசனம் பார்ப்பதற்காக 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகுது. தற்பொழுது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு நாராயணகிரி கார்டன் கியூ லைன் ஸ்டார்ட் ஆகுது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். வழக்கம் போல் ஃப்ரீ டிக்கெட் இருக்கிறது ஏடிசியும் ஏடிசி 300 டிக்கெட்டுக்கு வழக்கம் போல் இருக்குது. சுபதாம் தரிசனம் 1 வயது கீழே உள்ள குழந்தைகளை தரிசனம் வழக்கம் போல் செயல்படுகிறது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங் திருமலையில் தினசரி காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் திறக்கப்படுகிறது. அதாவது ரூம் புக்கிங் திருமலை CRO ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நமக்கு காலை 9 மணி நிலவரப்படி 26/2/2025 காலை 9 மணி நிலவரப்படி
ரூ. 50 ரூ. 100 ரூமில் 1500 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 152 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகும். ரூ. 1500 ரூமில் 20 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 12 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். வருகின்ற பக்தர்கள் கண்டிப்பாக நைட் வரைக்கும் ரூம் புக்கிங் இருக்கும். ஒரு 1 hour to 2 hour வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். வருகின்ற பக்தர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வர பாருங்கள். டிக்கெட் வாங்குறதுக்கும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் முக்கியம். ரூம் புக்கிங் வாங்குறதுக்கும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் முக்கியம். அதே மாதிரி லாக்கர் வாங்குறதுக்கும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் முக்கியம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 8 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. இன்னும் கமெண்ட் செக்ஷனில் ரீப்ளே செய்யப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் 300 தரிசன டிக்கெட் 24ஆம் தேதி 2ஆம் மாதம் புக் பண்ணியிருக்கேன். நான் பார்த்து விட்டு நண்பர்களுடன் 13ஆம் தேதி மீண்டும் எஸ்எஸ்டி டோக்கன் மூலிமா வரலாமான்னு சொல்லுங்கள். தாராளமாக வரலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினா 30 நாள் கேப்பு, 300 டிக்கெட் வாங்கினா 30 நாள் கேப்பு, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் தரிசனம் பார்க்கலாம் சார். டெய்லி ஃப்ரீ டிக்கெட் அவைலபிளாக இல்லை மண்டே டு வெனஸ்டே மட்டும் தான் கொடுப்பாங்களா? இல்லைங்க, திங்கள் முதல் ஞாயிறு வரை தொடர்ந்து கொடுக்கப்படும். 365 நாள் டிக்கெட் கொடுக்கப்படும். இரவு 9 மணிக்கு டிக்கெட் தரப்படும். அண்ணா, நான் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் கிடைக்கும். மே மாதத்திற்கு டிக்கெட் செல்ல முடியலை. அது சீனியர் சிட்டிசன் எப்பொழுது பதிவு செய்யலாம்? நீங்கள் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் கிடைச்சிதுன்னு சொல்கிறீங்க, மே மாதத்துக்கு தரிசன டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் 2 டிக்கெட்டாக கம்பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ, எனக்கு ஆதார் கார்டு மட்டும் போதுமா, இல்லை எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க 3% ஸ்டே பண்ணி ஆதார் கார்டு காட்டணும் வேணுமா? ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். 3% லைனில் போய் நிற்கணும். சுபதம் என்ட்ரியில் எப்போ போனால் டைமிங் அலோவ் பண்ணுவாங்க? பேபிக்கு காலைல 11 மணிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. பேபிக்கு 1 வயசுக்குள்ளே இருக்கணும். தாய் தந்தையை கூட அலோவ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் இன்னும் டைமில் கியூ லைனில் வெயிட் பண்ண வைப்பாங்க. இரவு 7 மணிலேருந்தே கியூ லைனில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் 9 மணி நேரம் டிக்கெட் கொடுக்க தொடங்குறாங்க. 11 மணிக்கு மேலே வெயிட்டிங்லாம் ஒன்றும் இல்லை, சரசான டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குற டைமிங் சொல்லுங்கள். இரவு 9 மணிக்கு டிக்கெட் தர தொடங்குறாங்க. டிசம்பர் 8ஆம் தேதி சாமி தர்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சாமி தர்ஷன் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. 30 நாள் தான் கேப்பு, திரும்ப நீங்கள் வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதேமாரி உங்கள் டவுட்டையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அதில் ஹைலைட்டான கமெண்ட் எடுத்து நான் ரீப்ளே பண்ணுவேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோம். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட்ஸ் சேனல் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.